ஸோ ஹலோ guys, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன விளாட போகிறோம்னா ஆர்க் சர்வைவல் அல்டிமேட் மொபைல் எடிஷன் தான் விளாட போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா பார்ட் 3, பார்ட் 2 பார்க்கலாம்னா போய் பார்த்துட்டோங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஃபைனலாக அர்ஜென்ட்டாகவே ஸ்டேம் பண்ணிட்டோம் போன வீடியோக்கு அப்புறமே. இது பார்த்திங்கன்னா 101 லெவல். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். தம்ப்நெயிலை பார்த்தா நீங்கள் உள்ளே வந்திருப்பீங்க. ஆலோசாரஸ் தான் டீம் பண்ண போகிறோம். நம்ம ஒன்றும் ஆலோசாரஸ் 20-30 லெவல் இல்லை, சீதா 125 லெவல் தான் டீம் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு போய் காமிக்கேன் அந்த இடத்த. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் அந்த ஆலோசாரை பார்த்தேன். வந்து அர்ஜென்ட்டாகவே ஸ்டீம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே தான் இருந்தது. அந்த இருக்குது இந்த 3 பேர் ஒன்றா தான் இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி 3 பேர் மாதிரி. இதுதான் பார்த்திங்கன்னா 125 லெவல். ஸோ இது பார்த்திங்கன்னா 35. ஸோ அந்த கருப்பு கலரில் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து 5 லெவல். அந்த 5 லெவல் நம்ம கொண்டுடலாம். 35 லெவலும் வேறு அந்த 125 லெவலும் நம்ம பார்த்திங்கன்னா பிடிச்சிடலாம். முதல்ல நல்ல இடத்துல ட்ராப் வைக்கணும், எங்கே வைக்கணும்னு தெரில, கொஞ்சம் தள்ளி போய் வச்சிடுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போட்டு விட்டேன், ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் என்னது டைம் ஆகாதுன்ட்டு. உங்களுக்கு யாருக்காவது ட்ராப் பண்ண தெரிலன்னா இந்த வீடியோ பார்த்து கற்றுக்கலாம். ஒன்றும் பெரிய ட்ராப்லாம் இல்லை, சிம்பிளான ட்ராப் தான். ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா நான் நிறைய கொண்டு வந்தேன், ஆனால் அந்த டோர் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா நான் கம்மியாக கொண்டு வந்ததுனால கம்மியாக தான் வைக்க வேண்டியதாகிட்டு. நீங்கள் கொஞ்சம் டோர் ஃப்ரேம் அதிகமாக கொண்டு வாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ட்ராப் ரெடி ஆகிட்டு, இப்போ இந்த ரேம்ப் மட்டும் தான் வைக்கணும். இது மட்டும் கரெக்டாக வச்சுட்டா போதும். ஸோ இன்னும் 3 ரேம்ப் கொண்டு வரலாம், ஆனால் அங்கே வைக்கலாம். ஸோ பரவாயில்ல, இதே போதும். இப்போ நம்ம அதை ஆக்ரோ பண்ணி நம்ம மேலே கொண்டு வரலாம். எங்கே அது இது வேறு டக்குன்னு நம்ம மேலே ஆக்ரோ ஆகாது. இருங்க, நான் உங்களுக்கு டக்குன்னு கட் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம மேலே என்னது பார்த்துட்டானோ நம்மளை கரெக்டாக வராங்க எல்லோரும். நீங்கள் பார்த்திங்கன்னா கரெக்டாக என்னது இந்த ரேப் மேலே கரெக்டாக இப்படி போகணும். இப்படி போனால் அது வந்து கரெக்டாக பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்து அந்த ட்ராப்குள்ளே விழுந்துடும். ஸோ உடையில் பார்த்திங்கன்னா என்னது டோர் ஃப்ரேம் கம்மியானதுனால உடன் இது ஸோ 2 இது ட்ராப் ஆகிட்டு. இல்லைங்க, இதையும் எப்படியா ட்ராப் பண்ணுமே. யார் மெயினாலும் அவங்க உள்ளே போக மாட்டாங்க. வீணாக அந்த 5 லெவல்லாம் உள்ளே போய்ட்டு நாங்கள் டக்குன்னு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி வந்து இவங்க உள்ளே போட்டுறேன். ஸோ பார்த்திங்கன்னா இது உள்ளே கொண்டு போகிறதே ரொம்ப நேரம் ஆகிட்டு, அதனால் நான் கட் பண்ணிட்டேன் சீன்ஸ்லாம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா இது உள்ளே போய்ட்டு இப்போ நம்ம இதை ஆரோ அடித்து பிடிக்க வேண்டியதான். அந்த 5 லெவல் தவிர அந்த 35 வேறு 125 லெவலும் நம்ம பிடிக்க வேண்டியதான். ஸோ நான் அந்த வந்து நான் டக்குன்னு கட் பண்ணி காமிச்சிடுறேன். நான் ரொம்ப லேட்டாகவும் பிறகு வீடியோ லாங் ஆகிட்டுனா பிறகு அப்லோட் பண்ண முடியாது நம்மளால். ஸோ டாட் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கம்மியாக தான் கொண்டு வந்திருக்கேன். ஆரோ இருக்குது, அப்படி டாட் கம்மியாக இருந்தால் வீட்டில் போய் டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாப்பா எவ்வளோ நேரம் வந்துட்டு இவங்க கன்ஃபார்மாக எனக்கு உடன் டோர் ஃப்ரேமை உடச்சிடுவாங்க. ஸோ நான் நினச்ச மாதிரியே தான் டாட்டும் கத்தமாகிட்டு வேறு என்னது யாரும் பார்த்திங்கன்னா போவும் உடஞ்சிட்டு வேறு வழியில் வீட்டுக்கு போய் என்னது எடுத்துகிட்டு தான் வரணும். இவங்க நான் உங்களுக்கு டக்குன்னு கட் பண்ணி காமிச்சிடுறேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா அது 2த்தையும் நாக் பண்ணிக்க முடியும், ரொம்ப நேரமாக ஆகிடுச்சு. ஆனால் இந்த 5 லெவல் மட்டும் தான் இப்போ நம்ம கொல்லணும். இது கொள்கிறது தான் பெரிய வேலையாக இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா இந்த 5 லெவலில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அப்படின்னா 125 லெவல் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். ஆலோசாரஸ் நான் மெயினாக டீம் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த பிளட் டேமேஜ் ஒன்று கொடுக்கும், அது வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால தான் நான் டீம் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இது சாப்பிடுது, உடம்பு ஃபுல்லாக ரத்தமாயிட்டு. ஓகே, சீக்கிரமாக செத்து போக வேண்டாம், வேண்டாம் இப்படி சாவடிக்க. பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் போல். செத்து தோயண்டாடி 5 லெவல் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் 125 லெவல். போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி எந்த இது மிஸ்டேக்கும் அவ்வளோ நான் கரெக்டாக பிடிச்சிட்டேன். நான் போன வாட்டி மாதிரி சம்பவம் ஆகிட்டே இருக்கும். ஸோ செத்துட்டு ஃபைனலாக
ப்ரைம் மீட்டுக்கு நான் எங்கே எடுக்கணும்னு நினச்சேன், கரெக்டாக இவனே வந்து கொடுத்துட்டான் ப்ரைம் மீட்டை. ஸோ இப்போ நம்ம பார்த்து அடித்து தான் ப்ரைம் மீட் எடுக்கணும், இல்லைனா வந்து செத்துரும். அந்த ஆரஞ்சு கலர் அந்த எல்லோ கலர் கரெக்டாக அடித்தேன். ஸோ ப்ரைம் மீட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 7 தான் கிடச்சிருக்கு. ஸோ பாருங்கள், இதோட ஹெச்பி பாருங்கள், இருக்கிறதுலே கம்மியாக இருக்குது. நம்ம முதல்ல 125 லெவலுக்கு பார்த்திங்கன்னா ப்ரைம் மீட் கொடுத்துரும். ஏன்னா நம்மளுக்கு அப்போ தான் 100% டேமிங் எஃபிஷியன்சி இருக்கும். நான் அது வேறு. ஸோ இந்த 35 லெவலுக்கு பார்த்திங்கன்னா ஹெச்பி வேறு 76 தான் இருக்குது. பரவாயில்ல. இதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா நார்மலாக அந்த ரா மீட்டே கொடுப்போம். இது சும்மா நான் கலருக்காண்டி தான் பிடிக்கேன். முடிஞ்சால் நம்ம மியூட்டேஷன்ஸ் எடுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ இது நான் டீமான பேர் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபைனலில் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நின்ன பிறகு பார்த்திங்கன்னா இந்த 125 லெவல் டீம் ஆகிட்டு. ஸோ இதுவும் டீம் ஆயிரும். ஓகே, அது பார்த்திங்கன்னா எவ்வளோ அதிகமாக லெவல் கிடச்சிருக்கு. ஆனால் இது வெறும் 38 லெவல் தான் கிடச்சிருக்கு. டீமிங் எஃபிஷியன்சி பீயூட்டிஃபுல்லாக. ஓகே, அது பார்த்திங்கன்னா 187 லெவலில் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம ரெண்டுத்தையுமே பால்குள்ளே எடுத்துக்கணும், அதான் கரெக்டாக இருக்கும்னா. அப்புறம் எப்படி போகுது விளாடாடி தம்பி. ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா ரெண்டுமே இது ஃபீமேல், அது பார்த்திங்கன்னா மெயிலு. கரெக்டான லெவலில் கிடச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் 187 லெவலில் கிடச்சிருக்கு. பரவாயில்ல. இதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டாமினா தான் கொஞ்சம் குறையாக இருக்கும். இப்போ நான் வீட்டுக்கு போய் பார்த்திங்கன்னா சேடல் பண்ணுறேன். நான் முதல்ல வீட்டுக்கு போய்க்கிறேன். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா பேஸில் வந்துட்டோம். பேஸாக வீடான்னு தெரில, சரி வந்துட்டோம். ஸோ வந்தோடனே பார்த்திங்கன்னா நம்ம சேடல் தான் ரெடி பண்ணோம். சேடல் ரெடி பண்ணி பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் மெட்டல் தேவைப்படும். ஸோ மெட்டல் இதில் இல்லை, கன்ஃபார்மாக இதுக்குள்ளே இருக்குது. கொஞ்சம் இதில் 44 இருக்குது. வேறு இதுலேயும் வச்சுட்டு போனேன். அதுலேயும் 33 இருக்குது. நான் 2 சேடல் பண்ணிடலாம் கைஸ். ஏன்னா ஒரு சேடல் பண்ணால் வெறும் 30 மெட்டல் தான் ஆகணும். என்னடா ஃபைபர் வேணுமா? ஃபைபர் தான் மோஸ்ட் ஆஃப் இருக்கும். இருங்க, இப்போ எடுத்துடுறேன். என்னடா மோஸ்ட் ஆஃப் டே அந்த ஆள் தான் பாருங்கள். நம்ம சேடல் நாந்துக்கிட்டே இருக்கான் ஃப்ரீயாக. இல்லைடா, நிறைய ஃபைபர் வச்சுருக்கான். எல்லா ஃபைபரும் எடுத்துக்கணும். வெயிட்டில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடலாம் அவனை. எல்லா ஃபைபரும் எடுத்துக்கணும் நல்லா. ஸோ மற்றெல்லாம் கீழே போட்டுடலாம். எல்லாம் தேவையில்லாத பொருள் தான். அவன் பார்த்திங்கன்னா இன்னும் கலெக்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பான். ஸோ 2 சேடல் பண்ணோம் நம்ம எப்படியாரு, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா 2 ஆலோசனை பிடிச்சிட்டு வந்துருக்குங்களா. ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா நேம் சஜஸ்ட் பண்ணுங்கள். இல்லை எதுக்கு என்னென்ன பேர் வைக்கன்ட்டு. நான் முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன் பேர் வைக்க. ட்ரை பண்ணுறேன் இல்லை, நீங்கள் பேர் சஜெக்ட் பண்ணுங்கள், நான் பேர் வைக்கேன் அதுக்கு. அப்படி நீங்கள் சொல்லனாலும் எனக்கு நல்ல பேர்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னு நான் அடுத்த வீடியோவில் பேர் வைக்கேன். ஆலோசருக்கு பார்த்திங்கன்னா சும்மா எதாவது ஃபன்னியான பேர் எதாவது இல்லைன்னா உங்கள் பேரே வைக்க சொல்லுங்கள், நான் வச்சிடுறேன். ஸோ ஹைடு பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. ஹைடு எடுத்து வச்சிடும். நம்மகிட்ட இல்லாத ஹைடா. ஸோ பார்த்திங்கன்னா 2 சேடல் ரெடி ஆகிட்டு ஃபைனலாக. எவ்வளோ நேரம் ரெடி ஆகுது? சீக்கிரமாக ரெடி ஆகின்னு சொல்ல மாட்டேன். ஓகே, ஃபைனலாக ரெடி ஆகிட்டு இப்போ பால்குள்ளே இருக்கவங்கள ரிலீஸ் பண்ணி விட்றோம். வெள்ளாங்கடா. இவன் தான் 187 லெவலு, இவன் 38 லெவலு. கரெக்டாக இருக்கும். வெள்ளாங்கடா. ஸோ லெவல் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. நம்ம ஃபுல்லாக மில்லிலே போடுவோம். ஏன்னா டேமேஜ் கொஞ்சம் முக்கியம். ஆலோசாரஸ் பிடிச்சதே இருக்குது டேமேஜ் பண்ண தானே, அப்புறம் அதே இல்லைன்னா அது வேறு. ஸோ இது பார்த்திங்கன்னா 41 லெவலு. ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா லெவலப் வந்திருக்கு. எவ்வளோ இதுக்கும் 3 வந்திருக்கு. நம்ம ஃபுல்லாக மில்லிலே இறக்கணும். ஓகே, ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சேடல் கீப் பண்ணி ரைட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 2 அட்டாக் இருக்குது இதுக்கு. ஓகே, இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக தான் மூவ் ஆகுது. ரெக்ஸ் மாதிரி இல்லை. ரெக்ஸோட கொஞ்சம் குட்டியாக இருக்கணும், நல்லா இருக்கணும். ஓகே, மேலே அமுக்குன்னா இந்த மாதிரி ப்ளட் டேமேஜ் கொடுப்போம். இது பார்த்திங்கன்னா ராரா. என்னடா ரார் பண்ணுறதுக்கே ஃபுல்லாக ஸ்டாமினாலாம் போகுது. எனக்கு ப்ளட் டேமேஜ் உள்ளதா? அடி படைய மாட்டேங்க. படுத்து பார்த்திங்கன்னா அப்படி ரத்தம் தெரிக்கிறா. இப்படி வெறித்தனமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அவன் அடித்தா இவனுக்கு வருது. நீ வாங்கிட்டு பாவடா வைக்கல சேர்த்துட்டான். ஸோ இவனையும் அடிப்பான் நம்ம. ஸோ இவனுக்கு பார்த்திங்கன்னா ப்ளட் டேமேஜ் எடுத்து இது நீங்கள் கொஞ்சம் சைடில் போய் காமிக்கும் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா அப்படி ரத்தம் தெரிகிறா, அப்படி வேறு லெவலில் இருக்கா. ஸோ இவனை பார்த்திங்கன்னா நம்ம முடிச்சிடுவோம். சாவுடா தொலைடா. ஹை லெவலாக இருப்பான். இவ்வளோ நேரம் இருப்பான். ஸ்டாமினாவில் பார்த்திங்களா
நான் சொல்ல மாதிரி தான் ஸ்டாமினா அதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸ்டாமினா மட்டும் கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா இது நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த வீடியோவுக்கு இது போதும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு அலோசாரஸ்க்கு நேம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்திங்கன்னா கரெக்டாக நேம் வச்சிடுறேன். ஸோ பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.